So hi guys, welcome to Mistake Creative Tamil YouTube channel. So இன்னைக்கு என்ன வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டி வந்து செஞ்சிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வண்டியிலையும் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ செஞ்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே வந்து எடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ 4 மாசமே இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான். ஸோ வீடியோ அப்லோட் பண்ண டைம் இல்லைங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஸோ இத்தனை நாள் வீடியோ போடாததுக்கு ரொம்ப சாரி. ஸோ இத்தனை நாள் வீடியோ வரலைனாலுமே ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வராமல் வந்து இருக்காது. ஸோ அப்படியே வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் வரும். ஸோ வீடியோ எப்போவுமே லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக தான் வரும். எப்பவும் போல் சொல்கிறதா, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ போயாவோட MM1 மைக் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய ப்ராடக்ட் வந்து அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வாட்சும் கூட தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம Sav Smart Tech சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வீடியோஸ் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆடியோட அவுட்புட்டும் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த மைக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து பேசிக்கிருக்கேன். எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குது, கிளியராக இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 தான் வரும். ஸோ பார்ட் 2 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்குங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 தான் வந்து போட போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வண்டியை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோட்டலாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். இந்த வண்டியோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா மஹேந்திராவில் ரோடியோங்கிற ஒரு மாடல். இந்த வண்டியில் இருக்கக்கூடிய இன்ஜின்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கேயே மெக்கானிக் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கழட்டி எடுத்தாச்சு. வண்டி வந்து பார்த்திங்கன்னா தரமாக இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. ஸோ புக்கோட வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியை வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இன்ஜினும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து கழட்டி கொடுத்தாச்சு. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியை வந்து க்ளீனாக வந்து ஷோரூம் ஃபினிஷிங்க்கு வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு ஸ்கூட்டி வந்து செஞ்சுருப்போம். அதே மாதிரி தான் அந்த கண்டிஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூட்டி வந்து இருக்குது. இந்த ஸ்கூட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து விவசாயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லோடு ஏற்றிட்டு போகிறதுக்கு, ஸோ சின்ன இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி யூசேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூட்டி வந்து கேட்டிருந்தாங்க. அதனால தான் நம்ம வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம். கிராமத்து சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். ஸோ வயலில் வந்து பார்த்திங்கன்னா உரம் மூட்டை தூக்கிட்டு போகிறதுக்காக இருக்கட்டும், அது போக காய்கறி இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூட்டியில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மோட்டராக இருக்கட்டும், கண்ட்ரோலராக இருக்கட்டும், பேட்டரி, சார்ஜர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குவாலிட்டி வைஸில் வந்து வாரண்டியோடு தான் வந்து வாங்கியிருந்தோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அப்ரூவ்டு கிட்டு தான். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லாமே வந்து நீட்டான ஒரு கிட்டு தான் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ போன தவணை வாங்கின மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இந்த தவணையும் நம்ம Oliyarsy Traders தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருள்லாம் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை வந்து ஃபுல்லாக வந்து கழட்டியாச்சு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கழட்டிட்டு போனவன மாதிரியே எல்லாமே வந்து ப்ராப்பராக கழட்டிட்டு ஸோ ஷோரூம் ஃபினிஷிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து கொடுக்க போகிறோம். ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மோசமாக இருக்குன்னு உங்களுக்கே வந்து தெரியும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்பவே மோசமாக வந்து இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளியர் பண்ணி நீட்டாக வந்து வண்டியை வந்து கொடுக்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் 3 மாதத்துக்கு முன்னாடி ஷூட் பண்ணது. ஸோ வீடியோ போட வந்து பார்த்திங்கன்னா டைம் இல்லைங்கிறனால வாய்ஸும் வந்து கொடுக்க முடியலை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்லோட் பண்ணுறதுக்கு ரீசன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பேன், இது வந்து டோட்டலாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்னும் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுக்கல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெஹிக்கிள் வந்து எரிஞ்சிருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துப்பீங்க நியூஸ்லாம். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷோரூம் நம்ம அப்ரூவல் கொடுத்து வர வண்டியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1-2 வந்து எரியிறனால, ஸோ இது நம்மளாக வந்து மேக் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து இது பண்ணக்கூடாது. நான் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து அதுவும் ப்ராப்பரான கிட்டு தான் நான் வாங்கி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டோட்டலாக வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் டெக்னிக்கல் வைஸில் வந்து நிறைய வந்து தெரிஞ்சு வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் 3 வண்டிக்கு மேலே வந்து ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டெக்னிக்கல் வைஸில் கொஞ்சம் தெரியுங்கிறனால நான் வந்து ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ புதுசாக செய்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு தெரியாது. ஸோ அவங்களாம் வந்து தயவு செஞ்சு எங்கேயும் தெரிஞ்ச இடத்துல கொடுத்து பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோக்கல் பர்பஸ்க்கும் இந்த நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வயலில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து இந்த வண்டி நம்மளாக ரெடி பண்ணுற வண்டியை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ பப்ளிக் பிளேஸில் வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான்.
அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் இந்த மாதிரி பர்பஸ்க்காண்டி மட்டும்தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கிருக்கேன். ஸோ ரெடி பண்ணி கொடுக்குறதோடு வந்து பார்த்திங்கன்னா நான் அந்தளவுக்குலாம் வந்து பெருசாலாம் வந்து ரெடி பண்ணி கொடுக்கல. ஸோ சின்ன இதாக வந்து பார்த்திங்கன்னா 2-3 பேர் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நான் டீட்டெயிலாக வந்து எடுத்து சொல்லிடுவேன். 1-2 பேர் வந்து இந்த மாதிரி பர்பஸ்க்கு நான் இங்கே மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறனால வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போயாச்சும் டயர் இருக்கையில் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கொடுப்பேன். ஸோ மற்றபடி இதெல்லாம் வந்து நான் பிஸ்னஸாகவே எடுத்து பண்ணலை. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்னும் வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்கல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம வந்து ரெடி பண்ணி காமிக்கிறத வீடியோ இப்படியும் செய்ய முடியலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல விரும்புகிறேன். அதனால் தயவு செஞ்சு யாரும் செய்யாதீங்க. அப்படியே நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எலக்ட்ரிக் சைக்கிள் கூட வந்து செய்யலாம். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ சைக்கிளுங்கிறனால நம்ம நார்மலாக சைக்கிளை வந்து மோட்டர் அதுவும் நீங்கள் கடையில் கொடுத்து கூட நீட்டாக வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் நீட்டாக வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நான் சொன்ன மாதிரியே வந்து ஃபுல்லாக வந்து ஷோரூம் ஃபினிஷிங்கில் வந்து கொடுக்க போகிறோம். வண்டி எந்த அளவுக்கு இருந்திருக்குங்கிறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலட்டி வந்து கழுவிட்டு தான் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வீட்டிலே வச்சு பெயிண்ட் பண்ணிட்டோம். ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2 ஸ்ப்ரே பெயிண்ட் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது டோட்டலாக வந்து அடிக்கிறதுக்கு முடிஞ்சிச்சு. ஸோ கரெக்டாக வந்து வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் போட்டிருந்த அந்த கொரியர் வந்து வந்துருச்சு. நம்ம ஒலையர்சி ட்ரேடர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்டெலாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது டோட்டலாக வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பார்சல் வந்து வந்திருக்கு. அதை வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்கு டயர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ டயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். மோட்டருக்கு வந்து செட் ஆகிற மாதிரி ஒரு டயர் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணி தர சொன்னேன். ஸோ நீட்டாக வந்து நமக்கு ஆர்டர் பண்ணி தந்துட்டாங்க. அந்த டயர் தான் இதில் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பேக்கேஜ் தாங்க அவங்க வேறு லெவலில் வந்து பண்ணிடுறாங்க. ஸோ பேக்கிங் வந்து உண்மையிலே சூப்பராக வந்து பண்ணிடுறாங்க. அதுதான் அவங்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. அதனால் நமக்கு பொருளும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரொம்பவே சேஃபாக வந்து வந்துடுது. ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் டயர் தான் வந்து இருக்குது. ஸோ வெளியில் எடுத்தோன்னா உங்களுக்கு CEAT அந்த பிராண்டோட நல்ல குவாலிட்டியான டயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் எடுக்கையிலே கொஞ்சம் வெயிட் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இதில் வேறு எதுவுமே வந்து இல்லை. இப்போ அந்த அட்டையை வந்து தூக்கி போட்டுடலாம். ஸோ டயர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிராண்டடான டயர் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே திக்னஸாக வந்து இருக்குது. அந்த ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா டயர் வந்து கையில் தொடுறப்பவே வந்து இருக்குது. நல்ல வெயிட்டான டயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு பார்சல் வந்திருக்கு. அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டு இருக்கும் வந்து நினைக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணி வந்து பார்த்துடலாம். இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் வெயிட்டாக வந்து இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இதில் பேட்ரி இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரியே பேட்ரி தான் வந்து இருக்குது. ஸோ பார்த்தாலே வந்து தெரிஞ்சு பேட்ரி வெயிட் இருக்கிறதுனால கொஞ்சம் பாக்ஸை தூக்கிலே வந்து வெயிட்டாக இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோடனே ஃபஸ்ட்டு வந்து சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஓரமாக வச்சிடலாம். நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் வந்து ஆர்டர் போட்டு வர கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாக் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஸ்பேர் சார்ஜர் வந்து இப்போதைக்கு வந்து அவங்க 3 amps சார்ஜர் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு 6 amps சார்ஜர் வந்து வாங்கியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பேட்ரியோட வாரண்டி கார்டு வந்து வாங்கியிருந்தோம். பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா பிராண்டடான ஒரு பேட்ரி தான் வந்து வாங்கியிருந்தோம். லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். 48 volt 24Ah பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இதை வந்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சார்ஜரை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி மட்டும் காமிக்கிறேன். ஸோ இந்த சார்ஜரை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்டிங்காண்டி இந்த சார்ஜர் வந்து வாங்கியிருந்தோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 3 amps சார்ஜர் வந்து வாங்கியிருந்தனால உங்களுக்கு ஓப்பன் பண்ணி மட்டும் காமிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஸ்கூட்டிக்கு வந்து நம்ம இந்த சார்ஜர் வந்து போட போகிறதில்ல. ஸோ டெஸ்டிங்காண்டி தான் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இனிமேல் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சார்ஜர் வந்து நான் கேட்டிருந்தேன். ஸோ அவங்க வந்து ஒரு 2 daysல வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து அதுவும் வந்துருச்சு. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி 3 months முன்னாடி எடுத்ததான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 amps சார்ஜர் வந்து கொடுத்துருக்கு. அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 54 volt 54 volt கிட்ட வரும் போட்டிருக்கு.
அடுத்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டுக்குள்ளே பாக்ஸுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இதுதான் கிட்டுக்குள்ளே பாக்ஸு, வேறு பாக்ஸ் எதுவும் இல்லை. இதையும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா 3 பார்சலுமே வந்து பார்த்துருப்பீங்க பேக்கிங் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத. ஏன்னா கொரியர்லாம் வந்து போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து தூக்கி போடுவாங்க. ஸோ ஆக்சுவலாக நான் 2-3 ப்ராடக்ட்லாம் வந்து வாங்கல ரொம்பவே டேமேஜ் ஆகி தான் வந்திருக்கும். ஸோ இங்கே இல்லை, மற்ற இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகி தான் வந்திருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு தவணை தான் வந்து சொல்லியிருந்தேன் அவங்கள்ட்ட பேக்கிங் வந்து கொஞ்சம் நீட்டாக வந்து பண்ணித்தாங்கன்னு. ஸோ நான் எப்போ ப்ராடக்ட் வாங்கினாலும் வந்து பார்த்திங்கன்னா அப்போலேருந்து ப்ராடக்ட்டை வந்து நீட்டாக வந்து பேக் பண்ணி தான் அவங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒலியார்சி ட்ரேடர்ஸ்கிட்ட நான் வந்து தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா தர்மாக்கோல் வந்து இருக்குது. ஸோ பார்த்திங்கனாலே தெரியும், நான் எத்தனை வேணால் சொன்னாலும் பேக்கிங் தான் வேறு லெவல். தர்மாக்கோலை வந்து எடுத்துடலாம். எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு வந்து நமக்கு வந்து வச்சுருக்காங்க. ஸோ கீ செட்டும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அலாரம் செட்டும் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 48 வோல்ட் கண்ட்ரோலர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்சிபி, ஒரு த்ராட்டல், சார்ஜர், அடாப்டர் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு வந்து தெரியுது, அது செம்ம வெயிட்டாக வந்து இருந்துச்சு, அதை நான் வந்து தூக்குறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் லிவர் வந்து இருக்குது. ஸோ பிரேக் கட் ஆஃப் சுவிட்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒயரிங்கும் அப்புறம் கீ செட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இருக்குது. ஸோ நம்ம ஆக்சுவலாக வந்து இந்த கீ செட் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்கூட்டியில் இருக்கக்கூடிய கீ செட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா சைலாக்கு எல்லாமே வந்து இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 48 வோல்ட் டிஜிட்டல் மீட்டர் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ பாக்ஸ், ஜங்ஷன் பாக்ஸ் வந்து ஒன்று இருக்குது. அப்புறம் சார்ஜிங் போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க. டிசி 12 வோல்ட் கன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒன்று இருக்குது. ஸோ 48 வோல்ட்டை வந்து இன்புட்டாக எடுத்து அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் தவிர்த்துட்டு வேறு எதுவுமே வந்து இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டரோட கிளிப்புன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரப்பர் வந்து இருந்துச்சு, த்ரெட்டை வந்து டேமேஜ் ஆக்காமல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோட்ரு வந்து தொடையிலே வந்து பயங்கர வெயிட்டாக வந்து இருந்துச்சு தூக்குறப்பவே. ஸோ 48 வோல்ட்டு 1000 வாட்ஸ் மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஷூ வந்து இருக்குது. ஸோ மற்றபடி அவ்வளோதான், பாக்ஸில் வேறு எதுவுமே இல்லை. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தர்மாக்கோல் தான் வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சைனீஸில் எழுதுன மாதிரி ஒரு கார்டு வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு புஷ் வந்து பார்த்திங்கன்னா அந்த த்ரெட்டில் இருக்கக்கூடியது இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் எதுவுமே வந்து இல்லை. ஸோ டோட்டலாக வந்து எடுத்து தூக்கி போட்டுடலாம். ஸோ ஒரு பெட்ரோல் பைக்கை பைக்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்குள்ளே எல்லா கிட்டும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ஸோ டோட்டல் கிட்டு A to Z வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒலியார்சி ட்ரேடர்ஸ்ட்டு தான் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. மெயினாக நம்ம எலக்ட்ரிக் ஸ்கூட்டி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்விங் ஆர்ம் செட் வந்து இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பைக்லலாம் வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளெண்டர் பைக்காக இருக்கட்டும், பேஷன் ப்ரோவாக இருக்கட்டும், அப்புறம் பிளாட்டினா பைக்கு, இந்த மாதிரி பைக்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செட் வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் பழைய ஹோண்டா சிட்டி பைக்லேருந்து வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ பழைய ஜாமான் கடையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்டே வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீல் வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி க்ளோஸ்டாக இருக்கக்கூடாது, ஓப்பனில் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வீல் வந்து உள்ளே தள்ள முடியும். அதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் மிஷினை யூஸ் பண்ணி இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஓப்பனாக இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ளே வீலில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சே காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்விங் ஆர்ம் செட்டு இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூட்டியில் வந்து வீலை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதுவும் எப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு டோட்டலாக வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீலை வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத.
இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணக்கப்புறம் ஈஸியாக வந்து மோட்டர் உள்ளே ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து உள்ளே தள்ளிட்டு திரும்பவும் வந்து வெளியில் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்விங் ஆர்ம் செட்டு வந்து சின்னதாக இருந்ததுனால மோட்டர் வந்து என்னால் இன்சர்ட் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ராடை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து எனக்கு உள்ளே வந்து மோட்டர் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு வண்டிக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால நீங்களாக தான் வந்து ஆல்ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஆல்ட்ரேட் பண்ணுறதுல தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா கிளியராக வந்து மாட்டியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரேமை வந்து நம்ம வண்டியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைப் வந்து நான் வந்து ரெடி பண்ணணும். ஸோ அந்த பைப் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்விங் ஆர்ம் செட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக வந்து காமிச்சிருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து சாக்கப் சர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம மாட்ட போகிறோம். ஸோ 2 சாக்கப் சர் வந்து வரும். ஸோ இந்த சைடும் அந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா டபுள் சாக்கப் சர் வந்து வரும். ஸோ மோட்டரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீட்டுக்கு அடியில் வந்து கரெக்டாக வந்து பாக்ஸ் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அளவு வந்து மெஷர் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ லுக்குக்காண்டி வந்து வச்சு காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கனால நான் பார்ட் 2 வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயிலும் வந்து காமிக்கிறேன். ஸோ பார்ட் 2ல் தான் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்லாம் வைக்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேலும் வீடியோக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நீங்கள் என்ன என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.